போன வாரம் நம்ம யூடியூப் சேனல்ல 843 ரூல்னா என்னன்றத பத்தி தெளிவா பார்த்தோம். அதுல எப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமா பணம் grow ஆகுது அப்படின்றதையும் பார்த்தோம். அந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சோ அதனால இந்த வாரம் இந்த வீடியோல நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்றத ரொம்ப சிம்பிளா பார்ப்போம். கூடவே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு இயர்ஸ்ல டபுள் ஆகும் அப்படின்ற ஒரு சிம்பிள் ஃபார்முலா இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஃபார்முலாவை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் 10 செகண்ட்லயே உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் ஆனது எவ்வளவு இயர்ஸ்ல டபுள் ஆகுதுன்றத நீங்களே கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். முதல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பாத்திரலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருஷம் வருஷம் ஒரு பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்டா கொடுப்பாங்க, அவ்வளவுதாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் போடுறீங்க, அது 10% ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 10,000 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்னா கிடைக்கும். அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்றத பார்க்கலாம். இப்போ போன எக்ஸாம்பிள்ல ரிட்டர்னா நமக்கு ஒரு 10,000 ரூபாய் இன்ட்ரெஸ்டா கிடைச்சது இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு பேரு தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். உதாரணத்துக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க, 10% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு ஸ்கீம்ல அதை போட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வருஷத்தோட முடிவுல 10% அதாவது 10,000 ரூபாய் இன்ட்ரெஸ்டா கிடைக்கும் இல்லையா, அடுத்த வருஷத்துல இருந்து அந்த 10,000க்கும் சேர்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இது அப்படியே ஒவ்வொரு வருஷத்துக்கும் காம்பவுண்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுதான் the power of time. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் grow ஆவறதுக்கு நீங்க எவ்வளவு டைம் அதுக்கு கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு அது ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு திரும்பி கொடுக்கும். உதாரணத்துக்கு நீங்க உங்களுடைய 20வது வயசுல 1 லட்சம் ரூபாய 15% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டு அதை மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா நீங்க மாசமும் அமௌண்ட் போடாட்டியும் வருஷமும் அதுல அமௌண்ட் போடாட்டியும் உங்களுடைய 40வது வயசுல அது கிட்டத்தட்ட 16 லட்சமா மாறி இருக்கும். அதாவது உங்களுடைய 1 லட்சம் ஆனது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகி 20வது வருஷத்தோட முடிவுல 16 லட்சமா மாறிடுச்சு. இதுதான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டோட பவர். இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாமே ஒரே ஒரு தடவை 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம், அதுக்கு ரிட்டர்னா நமக்கு கிடைச்சதை தான் பார்த்தோம். ஆனா யோசிச்சு பாருங்க, இதே மாசம் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களால மாசம் ஒரு 10,000 ரூபாய் 15% இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய ஒரு ஸ்கீம்ல போட முடிஞ்சா 20 வருஷத்தோட முடிவுல உங்களோட போர்ட்போலியோ 1,50 லட்சத்துக்கும் மேல இருக்கும். இதத்தான் SIP மாடல்னு சொல்லுவாங்க, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க எவ்வளவு சீக்கிரமா இதை ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது. உதாரணத்துக்கு உங்களால உங்களுடைய 20வது வயசுல இதை ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, அதாவது மாசம் 10,000 ரூபாய் போட முடிஞ்சதுன்னா உங்களுடைய 40வது வயசுல உங்க கையில 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும். சோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது, எவ்வளவு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளவு நல்லது நமக்கு. சரி, இப்போ நீங்க எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க நம்ம பணம் எவ்வளவு வருஷத்துல டபுள் ஆகும் அப்படின்ற ஃபார்முலாவை பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் the rule of 72. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், 72 divided by உங்களோட ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் எவ்வளவோ அதை கால்குலேட் பண்ணி வர ஆன்சர் தான் எவ்வளவு வருஷத்துல உங்க அமௌண்ட் டபுள் ஆகும்னு சொல்ற ஆன்சர். உதாரணத்துக்கு நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த எக்ஸாம்பிள்ல நம்ம 15% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் பார்த்தோம். அதனால அந்த 15% இங்கேயும் எடுத்துப்போம். இப்போ 72வை 15% டிவைட் பண்ணா 4.8னு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு என்ன மீனிங்னா, நீங்க 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 1 லட்சம் ரூபாய் 4 வருஷம் 8 மாசம் கழிச்சு அது 2 லட்சமா மாறிடும், அதாவது டபுள் ஆயிடும். 1 லட்சம் போட்டீங்கன்னா 2 லட்சம் ஆகும், 10 லட்சம் போட்டீங்கன்னா 20 லட்சம் ஆகும், 1 கோடி ரூபாய் போட்டீங்கன்னா அது 2 கோடி ஆகும். சோ இதுதாங்க இந்த ரூல் ஆஃப் 72. அதாவது 72 டிவைடட் பை உங்களுடைய ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் போட்டீங்கன்னா எவ்வளவு வருஷத்துல உங்க அமௌண்ட் டபுள் ஆகும் அப்படின்ற ஆன்சர் கிடைச்சிடும். இவ்வளவு பெனிஃபிட் உள்ள இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுக்கு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. முதல் டிஸ்அட்வான்டேஜ் இன்ஃப்ளேஷன். அதாவது நம்ம இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 20 வருஷம் கழிச்சு 1.5 கோடி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா
1.5 கோடின்றது இன்னைக்கு நிலைமையில பெரிய அமௌண்டா தெரிஞ்சாலும் 20 வருஷம் கழிச்சு இன்ஃபிளேஷனால அது அதே அளவுக்கு வேல்யூவா இருக்காது. மேபி இப்ப நம்ம பாக்குற 60 லட்சம் 70 லட்சம்ன்ற மாதிரி அது அப்ப தெரியலாம். அதனால இன்வெஸ்ட் பண்ணும் போதே நம்ம இது எல்லாத்தையும் யோசிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணணும். அதாவது 20 வருஷம் கழிச்சு 1 கோடி வேல்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்க கையில 1.5 கோடியோ இல்ல 1.25 கோடியோ இருக்கிற மாதிரி நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம லோன் வாங்கிட்டு கட்டாமையோ இல்ல கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கிட்டு அதை கட்டாமையோ இருந்தோம் அப்படின்னா அங்கேயுமே இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேலை செஞ்சு வட்டிக்கு வட்டி போட்டு நம்மளுடைய கடனானது எங்கேயோ போயிடும். அதனால நீங்க கடன் வாங்க போறவங்களா இருந்தாலுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.